வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2023ல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னல்ல எடுக்கப்பட்டு வெளிவந்த படமான 65 படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 65 இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, சொமாரிஸ் பிளானட்டை சேர்ந்த பைலட் ஒருத்தன் ஸ்பேஸ் எக்ஸ்பெடிஷனுக்காக ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். திடீர்னு குறுக்க வந்த ஆஸ்ட்ராய்ட்ஸால பைலட் மில்ஸ் போன ஸ்பேஸ்ஷிப் டேமேஜ் ஆகிடுது. ஸ்பேஸ்ஷிப் எர்த்ன்ற ஏலியன் பிளானட்ல கிராஷ் லேண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல பைலட் மில்ஸும் கோவான்ற குட்டி பொண்ணும் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. பிளானட் எர்த்ல டைனோசர்ஸ் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல தான் இவங்க ஷிப் கிராஷ் லேண்ட் ஆகிருக்கு. மில்ஸ் அண்ட் கோவா எப்படி அங்க வாழ்ந்துட்டு இருக்க டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பிளானட் எர்த்தை விட்டு தப்பிச்சு போறாங்கன்றது தான் 65 படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம 65 படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். பிளானட் எர்த்ல மனிதர்கள் உருவாகிறதுக்கு 65 வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்பேஸ்ல பல அட்வான்ஸான சிவிலைசேஷன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பிளானட் தான் பிளானட் சொமாரிஸ். சொமாரிஸ் பிளானட்ல இருக்க பீச்ல கப்பிள்ஸ் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணு அங்க தனியா பீச்ல விளையாண்டுகிட்டு இருக்கா. மில்ஸ் ஒரு ஸ்பேஸ்ஷிப் பைலட். அவனுக்கு புதுசா ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பெடிஷன் மிஷன் வந்திருக்கு. ஆனா மில்ஸ்க்கு இந்த மிஷனுக்கு போக பெருசா விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த மிஷனோட டியூரேஷன் 2 வருஷம். 2 வருஷம் மில்ஸ் அவனோட பொண்ணு நிவைனை பிரிஞ்சிருக்கணும். அதனாலதான் போலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிக்கிறான். இருந்தாலும் மில்ஸ்க்கு போறதை தவிர வேற ஆப்ஷனும் இல்ல. ஏன்னா நிவைனுக்கு மூச்சு விடுற பிரச்சனை இருக்கு. அதனால அவளோட ட்ரீட்மெண்ட்க்கு அதிகமா பணம் வேணும். அது இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பெடிஷன் மிஷனுக்கு போனாதான் கிடைக்கும். மில்ஸ் அவனோட பொண்ணுக்கு வித்தியாசமா விசில் அடிக்க கத்து கொடுக்கறான். நிவைனும் மில்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே விசில் அடிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு விசில் அடிக்க வரல. நிவைன் அம்மா ஆல்ரெடி நிவைன் கிட்ட மில்ஸோட ஸ்பேஸ் எக்ஸ்பெடிஷன் ப்ரோக்ராம் பத்தி சொல்லிட்டாங்க. அவளுக்கும் அப்பாவை 2 வருஷம் பார்க்க முடியாதுன்றது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே நிவைன் அவளோட அப்பாவை பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லிட்டா. மில்ஸ் இப்ப ஸ்பேஸ்ல ஜோயிக்ன்ற அவனோட ஸ்பேஸ்ஷிப்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். ஸ்பேஸ்ஷிப் அதோட பாத்துல எக்கச்சக்க மீடியார்ஸ் வர்றத டிடெக்ட் பண்ணுது. ஸ்பேஸ்ஷிப்ல கிரையோஸ்டேசிஸ்ல சில பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. எல்லாரோட வைட்டல்ஸும் நார்மலா தான் இருக்கு. மீடியார்ஸ் தாறுமாறா ஸ்பேஸ்ஷிப்ல மோத ஆரம்பிக்குது. அப்பதான் தூங்கிட்டு இருந்த மில்ஸ்க்கு ஸ்பேஸ்ஷிப் ஆபத்துல இருக்குன்னு தெரியுது. ஆக்சுவலா ஷிப் அதோட பாத்த முன்னாடியே அனலைஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணி போகும். ஆனா திடீர்னு இந்த மீடியார் கூட்டம் அப்பியர் ஆனதால ஷிப்பால அதை முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியல. மில்ஸ் பைலட்ன்றதால அவன் கிரையோஸ்டேசிஸ் ஸ்பாட்ல இல்ல, நார்மலா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தான். உடனே மில்ஸ் ஷிப்பை மேனுவல் கண்ட்ரோல்க்கு எடுத்து அவனே பைலட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே மீடியார்ஸ் அதிகமா இருந்ததால ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆகி பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பிளானட்ல எமர்ஜென்சி லேண்டிங் ஆக போகுது. ஷிப்க்கு ஏற்பட்ட டேமேஜ்ல கிரையோ சேம்பர்ஸ்லாம் வெடிச்சு பேசஞ்சர்ஸ்லாம் ஷிப்ல இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. மில்ஸோட ஷிப் ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாதி ஒரு இடத்துலயும் மில்ஸ் பைலட் பண்ற, இன்னொரு பாதி இன்னொரு இடத்துலயும் போய் தாறுமாறா கிராஷ் லேண்ட் ஆகிடுது. கிராஷ் லேண்ட் ஆனதுல மில்ஸ்க்கு பெருசா ஒண்ணும் ஆகல, உயிர் தப்பிச்சுட்டான். ஆனா ஒரு சின்ன பிளேட் அவனோட இடுப்பு கிட்ட தாறுமாறா கிழிச்சிருக்கு. மில்ஸ் கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டை வெளில எடுத்து போட்டுட்டான். மில்ஸ் மெடிக்கல் ஃப்ரீசர் ஒன்னை எடுத்து ரத்தம் வெளில வராத மாதிரி காயப்பட்ட இடத்தை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டான். மில்ஸ் இப்ப ஒரு ஏலியன் பிளானட்ல இருக்கான். அதனால காத்த சுவாசிக்க முடியுமா, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், இது எதுவும் தெரியாது. அதனால முதல்ல ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டான். மில்ஸ் ஷிப்பை செக் பண்றான். கிரையோ சேம்பர் மொத்தமும் டேமேஜ் ஆகிட்டு எந்த பேசஞ்சரோட பாடும் அந்த இடத்துல இல்ல. மில்ஸ் கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷிப்பை விட்டு வெளில போறான். ஷிப் ஏதோ ஒரு குட்டையில தான் விழுந்திருக்கு. அதனால மில்ஸ் தண்ணியிலேயே இறங்கி நடந்து போறான். குட்டையில ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மில்ஸ்க்கு தெரியாம அவனை சுத்தி சுத்தி வருது. மில்ஸ் கிரையோபாட் பேசஞ்சர்ஸ் அங்கங்க இறந்து கிடக்கிறத பாக்குறான். சோ சேம்பர்ல இருந்த யாரும் உயிரோட இல்லைன்னு மில்ஸ்க்கு புரியுது. மில்ஸ் மறுபடியும் ஷிப்க்கு வந்து இது என்ன பிளானட்னு செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அவங்களோட டேட்டா பேஸ்ல இந்த பிளானட் பத்தின எந்த டீடைல்ஸும் இல்ல. மில்ஸ் செக் பண்ணதுல அந்த பிளானட்டோட ஏரை சுவாசிக்க முடியுது. பேசஞ்சர் கிரையோபாட்ஸ்ல டிராவல் பண்ண எல்லாருமே இறந்துட்டாங்க. அத மில்ஸால ஏத்துக்க முடியல, மொத்தமா உடைஞ்சிட்டான். மில்ஸ் அவனோட பேஸ்க்கு மெசேஜ் அனுப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்றான். மெசேஜோட கடைசியில என்னை காப்பாத்த எந்த ரெஸ்கியூ டீமையும் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பேஸ்க்கு சென்ட் பண்ணிட்டான். மில்ஸ் அவனோட கன்னை எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறான். கடைசி நேரத்துல தன்னோட பொண்ணை நினைச்சு பார்த்த மில்ஸ் தற்கொலை பண்ணிக்கிற முடிவை
கைவிட்டுட்டான். நிவைன் மில்ஸ் ஷிப்ல கிளம்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு சில வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. அந்த வீடியோஸை மில்ஸ் அவனோட ஷிப்ல போட்டு பார்க்கறான். திடீர்னு மில்ஸ்க்கு ஒரு கிரையோபாட் ஆக்டிவா இருக்கிறதுக்கான சிக்னலையும் அந்த கிரையோபாடோட லொகேஷனையும் ஷிப் ட்ராக் பண்ணி காட்டுது. மில்ஸ் அந்த கிரையோபாடை தேடி போறான். வழியில வித்தியாசமான முட்டை ஓடுகள் எல்லாம் பார்க்கறான். அடுத்ததா மில்ஸ் அந்த கிரையோபாடை போய் செக் பண்றான். பாட்குள்ள ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்கா. அதோட அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா. மில்ஸ் பாடை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா முடியல. கடைசியில மில்ஸ் அந்த பாடை உடைச்சி அந்த பொண்ணை காப்பாத்துறான். அப்புறம் மில்ஸ் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போறான். பார்த்தா வழியில ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட காலடி தடம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் மில்ஸ் டோட்டலா ஷாக் ஆகிட்டான். 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பிளானட் எர்த்ல ஒரு விசிட்டர் கிராஷ் லேண்ட் ஆனா அவன் தான் மில்ஸ். மில்ஸ் அந்த குட்டி பொண்ணை அவனோட ஷிப்க்கு கொண்டு வந்துட்டான். ஆனா அவன் இன்னும் கண் முழிக்கல. மில்ஸ பார்த்த அந்த பொண்ணு வேணுனே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. மில்ஸோட ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு எஸ்கேப் வசல் ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா கிராஷ் லேண்ட் ஆனப்ப ஷிப் ரெண்டா உடைஞ்சிட்டு அதுல இன்னொரு பாதியில தான் அந்த எஸ்கேப் வசல் இப்ப இருக்கு. ஸ்பேஸ் ஷிப் ஆலையும் கூட அதோட இன்னொரு பாதி ஷிப் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. விடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு அதனால மில்ஸ் அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். மில்ஸ் ஒரு இடத்துல கொடூரமான நகத்தோட இருக்க ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட எலும்பு கூட்ட பார்க்கறான். திடீர்னு ஒரு இடத்துல ஹாட் ஸ்பிரிங் வெடிச்சு வெளில வருது. மில்ஸ் அந்த தண்ணி பயங்கர ஹாட்டா இருக்கிறத ஃபீல் பண்றான். மில்ஸ் இப்ப அவன் கிட்ட இருக்க டிவைஸ் மூலமா எஸ்கேப் வசலை கண்டுபிடிக்க ஸ்கேன் பண்றான். இப்ப சிக்னல் கிடைச்சிடுது. அதனால எஸ்கேப் வசல் இருக்க லொகேஷனும் தெரிஞ்சிடுது. திடீர்னு ஒரு குட்டி மிருகம் ஒண்ணு மில்ஸ அட்டாக் பண்ண பாக்குது. மில்ஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ அதை சமாளிச்சு கடைசியில கண்ணாலேயே அடிச்சு அதை கொன்னு போட்டுட்டான். மில்ஸ் ஷிப்பை நோக்கி நடந்து போறான். அப்ப ஏதோ ஒண்ணு செடிக்கு நடுவுல அசைறத பாக்குறான். என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அது அந்த குட்டி பொண்ணு தான். அவன் இப்ப மில்ஸ பார்த்து பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்க மில்ஸும் அவளை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறான். ரெண்டு பேரும் தடுமாறி ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய மிருகம் இறந்து புழு பூத்து கிடக்கு. திடீர்னு ஏதோ ஒண்ணு பெரிய பெரிய மரத்தெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இவங்க பக்கம் வருது. உடனே மில்ஸ் அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். மில்ஸ் அந்த பொண்ணை ஷிப்க்கு கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட அவளோட பேரை கேட்கிறான். ஆனா அவ வாயை திறக்கவே இல்லை. மில்ஸ் பேசஞ்சர் லிஸ்டை எடுத்து பார்த்து அந்த பொண்ணு பேரு கோவான்னு தெரிஞ்சுக்கிறான். மில்ஸ் கோவாக்கு கையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறான். கோவா கிட்ட மில்ஸ் என்னோட பேரு மில்ஸ், நான் தான் இந்த ஷிப்போட பைலட். உங்களை நான் தான் ஹோம் பிளானட்க்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஷிப் ஏதோ ஒரு பிளானட்ல கிராஷ் லேண்ட் ஆகிட்டு நம்மளோட எஸ்கேப் வசல் ஒரு பெரிய மவுண்டனுக்கு மேல தான் இருக்கு. இந்த பிளானட்டை விட்டு தப்பிக்க அதான் நமக்கு இருக்க ஒரே வாய்ப்புன்னு சொல்லிட்டு இங்க கொடூரமான மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால நீ ரொம்ப சேஃபா நடந்துக்கணும்னு சொல்லி அவளை வார்ன் பண்றான். கோவா பொறுமையா மில்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அது மில்ஸ்க்கு புரியல. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு டிஃபரெண்டான லாங்குவேஜ்ல பேசுறா. மில்ஸோட டிரான்ஸ்லேட்டரும் உடைஞ்சிட்டு அதனால மில்ஸ்க்கு கோவா பேசுற ஒண்ணுமே புரியல. அதே தான் கோவாக்கும் மில்ஸ் பேசின எதுவுமே அவளுக்கும் புரியல. மில்ஸ் ஏதோ ஒரு பவுடரை டேபிள்ல கொட்டி நம்ம மவுண்டனுக்கு மேல எப்படியாவது போயிட்டா தப்பிச்சு ஹோம்க்கு போயிடலான்னு வரைஞ்சு காட்டி எக்ஸ்பிளைன் பண்றான். கோவாக்கு ஹோம்ன்ற வார்த்தை மட்டும் புரியுது. உடனே அவளும் அவளோட பேரண்ட்ஸ் எங்கன்னு வரைஞ்சு கேக்குறா. மில்ஸ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா கோவா அவளோட பேரண்ட்ஸோட சேர்ந்து தான் ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் பண்ணா. ஆனா அவங்க இப்ப இறந்துட்டாங்க. மில்ஸ் கடைசியில உன்னோட ஃபேமிலி மவுண்டனுக்கு மேல தான் இருக்காங்கன்ற மாதிரி பொய் சொல்லி அதை அவளுக்கு புரிய வச்சுட்டான். இப்பதான் கோவா மூஞ்சில லைட்டா ஒரு சிரிப்பு தெரியுது. மில்ஸ் கோவான்ற பொண்ணை உயிரோட கண்டுபிடிச்சிருக்கிறத சொல்லி ஹெல்ப்க்கு ரெஸ்கியூ டீம் அனுப்ப சொல்லி ஹெல்ப் கேட்டு பேஸ்க்கு இப்ப மெசேஜஸ் சென்ட் பண்றான். கோவா நிவைன் மில்ஸ்க்கு அனுப்பின வீடியோஸை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். நிவைன் அவ ஹாப்பியா இருக்க வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி அப்பப்ப மில்ஸ்க்கு சென்ட் பண்ணுவா. அந்த மாதிரியான வீடியோஸ் தான் அது. நிவைன் மில்ஸ் அவனோட மிஷன்ல ஹாஃப் டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதனால நிவைன் பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றான். நிவைனை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவ சீக்கிரமா வந்துடுங்கப்பான்னு சொல்லி மில்ஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றா. நிவைன் அடுத்த வீடியோல அப்பாவை உடனே பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா அழுறா. அதுக்கு அடுத்த வீடியோல என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லி அப்பாக்காக ரொம்ப ரொம்ப ஏங்குற மாதிரி பேசுறா. மில்ஸ் அந்த வீடியோஸ் ஓடுறத பார்த்துட்டு அப்செட் ஆகி அதை ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் கோவாவை அங்க இருந்து அனுப்பிட்டான். மில்ஸ் மவுண்டனுக்கு டிராவல் பண்ணி போக வழியில அவனுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கோவாவையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். இவங்க போற இடத்துல பறக்கிற பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கூட பறந்து போயிட்டு இருக்குங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டாங்க. இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனா எஸ்கேப் வசல்
இருக்க இடத்துக்கு போயிடலாம். கோவா ஸ்பேஸ்ல வித்தியாசமான சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் பறந்து போறத பாக்குறா. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம நடந்து போயிட்டே இருக்கா. கோவா நடந்து போற வழியில இருந்து சில பெரிஸ பிச்சு அதை மில்ஸ் மேல தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டே போயிட்டு இருக்கா. மில்ஸ் அதுல ஒரு பெரிய பிச்சு அதை ஒரு மிஷின்ல போட்டு சாப்பிடலாமான்னு டெஸ்ட் பண்றான். மெஷின்ல ரெட் லைட் எரியுது, அதனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு கோவா கிட்ட சொல்றான். மில்ஸ் மேல ஒரு பக் வந்து உட்கார அதை அவன் அடிக்க அது கொழன்னு அவனோட கையிலேயே ஒட்டிக்குது. மில்ஸ் உடனே மரக்கட்டையில அதை தொடக்கிறான். திடீர்னு கை கட்டையோட ஒட்டிக்குது. அப்புறம் புடிச்சு இழுத்தா கட்டை புடுங்கிக்கிட்டு கையோட வந்துடுது. அப்புறம் மில்ஸ் கட்டைய பிச்சு போட்டுட்டான். கோவா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க மில்ஸ் அப்ப கைய அவன் மேல வச்சிடுவன்னு மிரட்ட ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. கோவா ஒரு இடத்துல ஒரு குட்டி டைனோசர் ஒண்ணு ஒரு சின்ன குட்டையில மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மில்ஸ் சொல்றதையும் கேட்காம போய் அந்த டைனோசருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா கோவாவால தனியா அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. வேற வழி இல்லாம மில்ஸும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்றான். கடைசியில குட்டையில இருந்து குட்டி டைனோவை வெளில எடுத்து விட்டுட்டாங்க. குட்டி டைனோ அங்கிருந்து நடந்து போது திடீர்னு சில பிரிடேட்டர் டைனோஸ் வந்து அதை கொன்னு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்த கோவா பயந்து கத்த மில்ஸ் டக்குன்னு கோவா வாய பொத்திட்டான். சத்தம் கேட்டு பிரிடேட்டர் டைனோஸ் இவங்களை தேடுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா இருக்காங்க. அப்புறம் யாரும் இல்லைன்னு அதுங்கெல்லாம் அங்க இருந்து ஓடிடுதுங்க. கோவா குட்டி டைனோக்கு நடந்ததை பார்த்து பயங்கரமா அழுறான். அப்ப மில்ஸ் கோவாவை கூப்பிட்டு நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், இல்லனா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவளை மறுபடியும் வார்ன் பண்றான். ரெண்டு பேரும் மறுபடியும் நடந்து போறாங்க. மில்ஸ் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி ஒரு அருவிக்கு பக்கத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். மில்ஸ் கோவாக்கு குடிக்க தண்ணியை கொடுக்கறான். அப்புறம் அவளையே தண்ணியும் பிடிச்சு பாட்டில ஃபில் பண்ண சொல்லி அனுப்புறான். கோவாவை பார்க்கும் போதெல்லாம் மில்ஸ்க்கு அவனோட பொண்ணு நிவைனோட ஞாபகம் தான் வருது. கோவாக்கு மில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மில்ஸ் காதுல பூ வச்சு விட மில்ஸ் முதல்ல அதுக்கு அலோ பண்ணல, அப்புறம் அலோ பண்றான். அது கோவாக்கும் சந்தோஷமா இருக்கு. மில்ஸ்க்கு திடீர்னு எஸ்கேப் வசல்ல இருந்து சுத்தமா சிக்னல் கிடைக்காம போயிடுது. அப்ப மில்ஸ் ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்துட்டு அதுக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல ஹைட்க்கு போயிட்டு மவுண்டைன் பக்கமா டிவைஸை வச்சு சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கறான். இப்ப சிக்னல் கிடைக்குது. திடீர்னு மில்ஸ் கையில மிகப்பெரிய எறும்புலாம் ஏறிடுதுங்க. அதை பார்த்து பயந்த மில்ஸ் தாறுமாறா மேல இருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்ததுல மில்ஸ் கையெலும்பு டிஸ்லோகேட் ஆகிட்டு அதை மில்ஸ் மரத்துல தட்டி தட்டி எலும்பு நழுவி போகாம தடுக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அதே நேரம் வித்தியாசமான பிரிடேட்டர் டைனோஸ் இவங்களை பார்த்துட்டு வேட்டையாட வருதுங்க. மில்ஸ் கோவாவை அவன் கை மேல ஏறி நின்னு நல்லா மெரிக்க சொல்லி டிஸ்லோகேட் ஆன எலும்பை சரி பண்ணிக்கிட்டு அந்த பிரிடேட்டர்ஸை கன்னை எடுத்து ஷூட் பண்ணி போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இப்ப வந்து பிரிடேட்டர் டைனோஸ் மிகப்பெரிய கூட்டமா தான் வந்திருக்குங்க. அதனால மில்ஸ் கோவாவை தப்பிச்சு ஓட சொல்ல அவளும் தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போய் அங்க மறைஞ்சுக்கிட்டா. மில்ஸ் அட்வான்ஸான பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டைனோஸை காலி பண்றான். கோவா மறைஞ்சிருக்க இடத்துக்கிட்ட பறக்கக்கூடிய டைனோசர்ஸ் வந்து உட்காந்து அங்க அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. கோவா நைஸா அதுங்களுக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிட்டா. இன்னொரு பக்கம் மில்ஸ் அவனை வேட்டையாட பாக்குற டைனோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொன்னுகிட்டே இருக்கான். இப்ப நடக்கிற டைனோஸ் கோவா இருக்க இடத்துக்கிட்ட வந்துட பறக்கிற டைனோஸ் பறந்துடுதுங்க. நடக்கிற டைனோஸ் கோவாவை பார்த்துட்டு அவளை வேட்டையாட பாக்குதுங்க. கோவாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப கரெக்டா மில்ஸ் அங்க வந்து டைனோஸை ஷூட் பண்ணி அவளை காப்பாத்திட்டான். திடீர்னு ஒரு டைனோ வந்து கோவாவை பிடிச்சி தரன்னு அந்த இடத்துல இருந்து வேகமா அவளை இழுத்துக்கிட்டு போகுது. கடைசியில மில்ஸ் அதை பயமுடுத்தி துரத்தி விட்டுட்டான். மில்ஸ் திரும்பி கோவா எங்கன்னு பார்த்தா அவளை காணும். அப்புறம் பார்த்தா கோவா ஒரு இடத்துல பயங்கரமா பயந்ததால பதுங்கி இருக்கா. கோவா இப்ப மில்ஸ் கிட்டயே வரமாட்டா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு பயங்கரமா பயந்துட்டா. மில்ஸ் கோவா பயத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலயே அவளுக்காக காவல் காத்துக்கிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருட்ட ஆரம்பிக்குது. மில்ஸ்க்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்ப மில்ஸ் நிவைன் கிட்ட விசில் அடிச்சு காட்டின மாதிரியே இப்ப விசில் அடிச்சு காட்டுறான். கோவா கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆகுறா. மைல்ஸ் அந்த விசிலை எப்படி அடிக்கணும்னு அவளுக்கு காட்டுறான். அப்ப கோவா வித்தியாசமா அவ ஒரு மாதிரியே விசில் ப்ளோ பண்ணி காட்டுறா. மைல்ஸ் கோவாவை நார்மல் ஆக்கிட்டான். அதனால அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். மலைக்கு மேல கேவ் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல நைட் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. மைல்ஸ் அவன் கிட்ட இருக்க டிவைசஸ் அவங்க படுக்க போற இடத்தை சுத்தி செட் பண்ணி ஒரு பாதுகாப்பான பெரிமீட்டரை உருவாக்குறான். மைல்ஸ் கம்ப்யூட்டர்ல வானத்தை ஸ்கேன் பண்ணும்போது சில இர்ரெகுலாரிட்டிஸை நோட் பண்றான். ஆனா அது என்னன்னு கரெக்டா கம்ப்யூட்டரால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியல. மைல்ஸ் மேபி இன்னும் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த பிளானட்
பிளானட்ல வந்து விழலாம்னு நினைக்கிறான். கோ நிவைன் வீடியோ டேப்பை எடுத்து பார்க்க மைல்ஸ் அதை பார்த்துட்டு அப்செட் ஆகி இதை எதுக்கு எடுத்தேன்னு சொல்லி திட்டி அவளை போய் படுக்கவும் சொல்லிட்டான். அப்புறம் மைல்ஸ் நிவைன் வீடியோஸை ப்ளே பண்றான். அதை பார்த்த கோக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே படுத்து தூங்கிட்டாங்க. மைல்ஸ் இந்த மிஷனுக்கு கிளம்பி வந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நிவைனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் அவ இறந்துட்டா. அதை இப்ப நினைச்சு பார்க்கிற மைல்ஸால அதை சுத்தமா தாங்கிக்க முடியல. டிவைசஸ் பெரிமீட்டருக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து இவங்கள நெருங்கி வர்றத சொல்லி வார்ன் பண்ண மைல்ஸ் ஏந்திரிச்சு அது என்னன்னு போய் பார்க்கறான். கோவாக்கு திடீர்னு வாயில இருந்து நுரையா தள்ளுது. என்னன்னு மைல்ஸ் போய் பார்த்தா கோவா வாய்க்குள்ள பூச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. மைல்ஸ் ஒரு லேசரை எடுத்து அந்த பூச்சியை ட்ரிக் பண்ணி வெளில வர வச்சு அதோட கதையை முடிச்சு கோவாவை காப்பாத்திட்டான். திடீர்னு அலாரம் பயங்கர ஃபாஸ்டா அடிக்குது. ரெண்டு பேரும் கேவுக்குள்ள ஏதாவது இருக்குமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தான் கேவுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய டைனோசர் இருக்குன்னு தெரியுது. பெரிய டைனோ இவங்களை அட்டாக் பண்ண பார்க்க மைல்ஸ் அதை ஷூட் பண்ணிக்கிட்டு கோவாவை கேவுக்குள்ள இருந்த சின்ன ஹோல்குள்ள குதிக்க வச்சுட்டு அடுத்ததா இவனும் குதிச்சிட்டான். ரெண்டு பேராலையுமே வந்த வழியா மறுபடியும் மேலே ஏறி போக முடியாது. அதனால கேவுக்குள்ளேயே நடந்து போறாங்க. அந்த கேவுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு டைனோ அவங்கள ஃபாலோ பண்ணுது. மைல்ஸ் கேவோட லாஸ்ட் பாயிண்ட் கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அதுக்கு மேல போக அங்க எந்த வழியும் இல்ல. மைல்ஸ் காத்து வீசுற சவுண்ட வச்சு பக்கத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். ஆனா அது அவங்க போற அளவுக்கு பெருசு இல்ல. அதனால மைல்ஸ் அவங்க கிட்ட இருக்க சின்ன ஷவலை வச்சு பாறையெல்லாம் உடைச்சு வழியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். ஒரு லெவலுக்கு மேல மைல்ஸால முடியல உக்காந்துட்டான். அப்ப கோ வேகமா நோண்டுங்க ஃபேமிலியை பார்க்க மவுண்டனுக்கு வேகமா போகணும்னு சொல்லி கத்துறா. மைல்ஸ் உன்னோட ஃபேமிலி மவுண்டன்ல இல்ல, நான் போய் சொன்னேன்னு சொல்லி புரிய வைக்க பார்க்கறான். ஆனா முடியல. கோவாவே போய் ஷவலால தோண்ட ஆரம்பிக்கிறா. மைல்ஸ் அவன் கிட்ட கேவை உடைக்கிற அளவுக்கு சரியான டூல் என்ன இருக்குன்னு யோசிக்கிறான். அப்பதான் பாம் ஞாபகம் வருது. மைல்ஸ் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணி ஹோல்ல போட்டுட்டு போய் மறைஞ்சுக்கிட்டான். பாம்பும் பிளாஸ்ட் ஆகிடுது. இப்ப பிளாஸ்ட் ஆனதுல வழியும் கிரியேட் ஆகிடுது. அப்புறம் மைல்ஸ் பாம்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு கோவாக்கு சொல்லி கொடுத்துட்டு அவள்கிட்ட சில பாம்ஸையும் கொடுத்து அவளை அந்த ஹோல் வழியா முன்னாடி அனுப்புறான். அப்புறம் பின்னாடியே மில்ஸும் போறான். கோவா அந்த பக்கம் பொறுமையா போயிட்டா. திடீர்னு கேவ் பாம் பிளாஸ்டால உடைய ஆரம்பிக்குது. மில்ஸ் அந்த பக்கம் போக முடியாம பின்னாடியே வந்து இருந்த கேவுக்குள்ளேயே விழுந்துட்டான். மில்ஸ் கோவாக்கு என்னாச்சுன்னு புரியாம பயங்கரமா பயப்படுறான். கோவா அந்த பக்கத்துல இருந்து விசில் சவுண்ட் கொடுக்கிறான். அப்பதான் கோவா தப்பிச்சிட்டான் மில்ஸ்க்கு புரியுது. கோவா கேவை விட்டு வெளில வந்துட்டான். மில்ஸ் கேவுக்குள்ளேயே வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்ப மில்ஸோட லைட் வேற ஒழுங்கா ஒர்க் ஆகாம போகுது. அதே நேரம் கேவுக்குள்ள இருந்த டைனோ மில்ஸ பதுங்கி பதுங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மில்ஸ் டைனோ எங்க இருக்குன்னு தெரியாம சரௌண்டிங்க ஸ்கேன் பண்ணி அது அவனுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுவும் இவனை தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியா மில்ஸ் அது கூட தாறுமாறா சண்டை போட்டு அதை ஷூட் பண்ணி கொன்னுட்டான். கோவா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கா. அவளுக்கு ஷார்ப்பான டைனோ எலும்பு ஒண்ணு கிடைக்குது. கோவா பாய்சன் பெரிஸை நசுக்கி அதை எலும்புல தடவி அதை ஒரு வெப்பனா எடுத்து பத்திரமா பேக்ல வச்சுக்கிறா. மில்ஸ் கேவை விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டான். அப்பதான் வானத்துல வித்தியாசமான ஆஸ்ட்ராய்ட்ஸ் பேட்டர்னை பார்க்கறான். உடனே அதை ஸ்கேன் பண்ணியும் பார்க்கறான். அப்பதான் அந்த ஆஸ்ட்ராய்ட் கூட்டம் மொத்தமும் இந்த பிளானட்ல வந்து பயங்கரமா கிராஷ் ஆக போகுதுன்னு தெரியுது. மில்ஸ் கோவாவை தேட ஆரம்பிக்கிறான். கோவாவை அப்ப ஒரு குட்டி டைனோ ஒன்னு பார்த்துட்டு துரத்துது. அப்ப பயத்துல கோவா கத்துன சவுண்ட் மில்ஸ்க்கு கேக்குது. கோவா பயத்துல ஓடி போய் ஒரு மரம் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. மில்ஸும் அவளை காப்பாத்த வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். மில்ஸ் அப்ப வழிய பார்க்காம ஓடுனதுல ஒரு பெரிய பொதக்குழிக்குள்ள போய் விழுந்து நல்லா மாட்டிக்கிட்டான். டைனோ கோவாவை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வர கோவா மரபொந்தோட ரெண்டு பக்கத்தையும் உடைச்சு விட்டுட்டு அந்த டைனோவை மரபொந்துக்குள்ளேயே சிக்க வச்சு கடைசியில மரபொந்துக்குள்ள பாம்ஸ கொட்டி கோவா அந்த டைனோவை காலி பண்ணிட்டான். மைல்ஸ் பொதக்குழிக்குள்ள மாட்டி தப்பிக்க முடியாம உள்ளே போயிட்டான். அது அங்க வந்து பார்த்த கோவா ஒரு மரக்கிளைய வளைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ண மைல்ஸும் அதை புடிச்சுக்கிட்டு தப்பிச்சு பொறுமையா மேல வந்து சேர்ந்துட்டான். அப்ப கோவாவை பார்த்த மைல்ஸ் அவளை கட்டி புடிச்சுக்கிட்டான். மைல்ஸ் கோவா கிட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த பிளானட்டோட சர்ஃபேஸை மொத்தமா அழிக்க போகுது, அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி அதை கோவாக்கு புரிய வைக்கிறான். மறுபடியும் நடந்து போறாங்க. அடுத்த நாள் நைட்டும் வந்துட்டு இப்ப இவங்க வழியில சின்னதா செங்குத்தான மேடு ஒண்ணு இருக்கு. கோவா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். மைல்ஸ் ஒரு ரோப்பை கொடுத்து மேல போய் அதை டைட்டா கட்ட சொல்றான். மைல்ஸ் இப்ப கோவாவை மேல தூக்கி விட அவளும் மேல ஏறி போயிட்டா. போனவ ரோப்பை மேல டைட்டா கட்டிட்டு கீழே தூக்கி போட மைல்ஸும் அதை புடிச்சுக்கிட்டு மேல ஏறி வந்துட்டான். ரெண்டு பேரும் இப்ப எஸ்கேப் வெசல் கிராஷ் ஆன இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. மைல்ஸ் முன்னாடி பேஸ்க்கு அனுப்பின மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்களும் ஹெல்ப்க்கு ரெஸ்கியூ
டீமை அனுப்பியிருக்காங்க. இப்ப இவங்க வேலை எஸ்கேப் வசல்ல தப்பிச்சு பேஸ்ல இருந்து அனுப்பப்பட்ட கோஆர்டினேட்ஸ்க்கு போகணும். கோவா அங்க வந்ததும் அவளோட ஃபேமிலி எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. அங்கேயும் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அதை பார்த்ததும் அவளோட ஃபேமிலி இறந்துட்டாங்கன்னு அவளுக்கு புரியுது. கோவா மில்ஸ் மேல கோவப்படுறா, சண்டை போட்டு கத்துறா. அதே நேரம் ஆஸ்ட்ராய்ட்ஸும் இடத்துல வந்து விட ஆரம்பிச்சுட்டு மில்ஸ் அப்ப அவரோட பொண்ணு நிவைனும் இறந்துட்டதா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் கோவாவும் வந்து மில்ஸ கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அங்கங்க வந்து அந்த பிளானட்ல விழ ஆரம்பிக்குது. உடனே இவங்களும் கிளம்புறதுக்கான வேலையை போய் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் இவங்க ஷிப் மேலேயே வந்து விழுந்துட இவங்களோட எஸ்கேப் வசல் மட்டும் உடஞ்சி தனியா மலைக்கு மேல இருந்து கீழே வந்து விழுந்துடுது. ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. கோவா கண்முழிச்சு மைல்ஸை எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா அவன் கண்முழிக்கவே இல்லை. இவங்களோட எஸ்கேப் வசல் இப்ப தலைகீழா இருக்கு. அதனால லான்ச் ஆக மாட்டுது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய டைனோ வந்து இவங்க ஷிப்பை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது இவங்க ஷிப்பையே தாறுமாறா டேமேஜ் பண்ணுது. அதுல மைல்ஸும் கண் முழிச்சிட்டான். மைல்ஸ் கோவாவை உள்ளே விட்டுட்டு அந்த டைனோவை சமாளிக்க வெளில போறான். போய் அங்க கடந்த கன்னை எடுத்து அந்த டைனோவை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா கன்ல சார்ஜே இல்ல, ஷூட் பண்ண மாட்டுது. மைல்ஸ் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு கன்னை ரீலோட் பண்ணிட்டான். திடீர்னு அங்க இன்னொரு டைனோ ஒண்ணு வந்து அதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்க. மைல்ஸ்க்கு அதுல நல்லா அடிபட்டுடுது. அதுல மைல்ஸும் மொத்தமா உடஞ்சு போயிட்டான். அப்ப கோவா நிவைனோட ஹாலோகிராம் வீடியோவை பிளே பண்ணி காட்டுறா. நிவைன் அந்த வீடியோல மைல்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. கடைசியா நிவைன் அந்த வீடியோல அவளோட அப்பாவை ரொம்ப லவ் பண்றதாவும் சொல்றா. டைனோ ஹாலோகிராம பார்த்துட்டு அதை உண்மை நினைச்சு அதை அட்டாக் பண்ண பார்த்து நல்லா ஏமாறுது. மைல்ஸ் அந்த கேப்ல ஒரு டைனோ மேல தாறுமாறா ஃபயர் பண்ணி அதை கொன்னுட்டான். இன்னொரு டைனோ ஹாலோகிராம் வெளிச்சம் வர்ற இடத்தை பார்த்துட்டு கோவா இருக்க ஷிப்பை போய் தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மைல்ஸ் விடாம தொடர்ந்து அந்த டைனோவை தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மைல்ஸ் விடாம தொடர்ந்து அந்த டைனோவை தாறுமாறா பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மைல்ஸ் சுட்டதுல டைனோ கதையும் முடிஞ்சிடுது. டைனோ அட்டாக் பண்ணதுல எஸ்கேப் வசல் கரெக்டான பொசிஷனுக்கு வந்துட்டு அதே நேரம் அங்க இன்னொரு மிகப்பெரிய டைனோவும் வந்துடுது. மைல்ஸ் கோவா கிட்ட ஷிப்பை லான்ச் பண்ணி கிளம்ப சொல்லிட்டு அந்த டைனோவை டைவர்ட் பண்ணி அதை வேற பக்கமா கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறான். ஓடி போய் விழுந்ததுல கால் எலும்பு வேற உடைஞ்சிட்டு. அப்ப மைல்ஸ் தூரத்துல ஒரு இடத்துல ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருக்கிறத பாக்குறான். மைல்ஸ் கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த டைனோவை ஹாட் ஸ்பிரிங் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஹாட் ஸ்பிரிங்லயுமே மாட்ட வைக்கிறான். டைனோக்கு அப்பவும் பெருசா ஒண்ணுமே ஆகல. அப்ப கரெக்டா கோவா அவர் ரெடி பண்ணி வச்ச ஷார்ப்பான பாய்சன் போனை கொண்டு வந்து அதை அந்த டைனோ கண்ணிலேயே சொருகிட்டா. அதே நேரம் மறுபடியும் ஹாட் ஸ்பிரிங்ல மாட்டின டைனோ மொத்தமா அந்த இடத்துலயே வெந்து விழுந்து இறந்துடுது. இப்ப எக்கச்சக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த பிளானட்ல வந்து விட ஆரம்பிக்குது. மில்ஸ் அண்ட் கோவா ரெண்டு பேரும் மறுபடியும் எஸ்கேப் வசலுக்கு போயிடுறாங்க. அப்புறம் எஸ்கேப் வசலை லான்ச் பண்றாங்க. அதுவும் கரெக்டா லான்ச் ஆகிடுது. அதே நேரம் மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த பிளானட்ல வந்து விழுந்து அந்த பிளானட்டையே நாசம் பண்ணுது. ஆனா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் வசல்ல அந்த பிளானட்டை விட்டு தப்பிச்சு ஸ்பேஸ்க்கு வந்துட்டாங்க. மில்ஸ் அவனோட பொண்ணை இழந்திருந்தாலும் இப்ப கோவாவை காப்பாத்தினது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மில்ஸ் அண்ட் கோவா இப்ப ரெஸ்கியூ டீம் இருக்க கோஆர்டினேட்ஸ்க்கு போனா மட்டும் போதும். சோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஷிப்ல வேகமா ரெஸ்கியூ டீம் இருக்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. பிளானட் எர்த்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ் தாறுமாறா விழுந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா டைனோசர்ஸ் மொத்தமா அந்த பிளானட்ல இருந்து அழிஞ்சிடுதுங்க. இதோட 65 படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.